ராமசுப்ரமணியம் சார், 5 நாடுகள் இந்தியாவுடைய வெளியுறவு துறை செயலாளர் வந்து யுஎஸ், யூகே, சவுதி அரேபியா, ரஷ்யா மற்றும் யுஏஇ 5 நாடுகள் கிட்ட இந்த அட்டாக் பற்றின ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம தரப்பான விஷயங்களெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பாதுகாப்புக்காக அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதுனால நாம் இந்த டிஃபென்ஸை நாம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னைக்கு நமக்கு அவசியம்னு தான் பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய அவருடைய பேட்டியும் அதை தான் சொல்லுது. பிரதமரும் அதையே வலியுறுத்தி தான் மதியம் பேசுகிறார். அப்போ நாம் செய்திருக்கக்கூடியது இது அடுத்த கட்ட நகர்வா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க? முதலில் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இப்ப இது இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள், அதே சமயத்தில் துக்ககரமான நாள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏனென்றால் நாம் முதல்ல துக்ககம் அப்படின்னு எதுக்காக சொல்றோம்னா, நாம் இழந்த எண்ணிக்கை மக்கள், அதாவது அப்பாவி மக்கள் 26 பேர், அதை நாம் நினைக்க வேண்டும். அதை நாம் பார்க்கும் பொழுது 26 பேர் அப்பாவி மக்களை கொலை செய்தது அந்த பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள், 6 பயங்கரவாதிகள் அவள்தான் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சூது போர், மோது போர் தான் வேற விஷயம். ஆனால் இது சூது போர். அந்த சூது போர்ல 26 அல்லது 28 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்பது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அதை நான் சும்மாவே விட்டுடுவோமா, வெறும் பார்த்து கொண்டே இருப்பாமா அப்படின்னு யாரும் சொல்லவே இல்லை. டெஃபினட்டா ஏதோ ஒரு ஆக்ஷன் இருக்க போகின்றது. ஏனென்றால் திரு மோடி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார், நாங்கள் சும்மா விட மாட்டோம், அந்த யார் அதை செய்தார்களோ அவர்களை till the end we will go and finish them off அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப தெளிவாக பேசி இருக்கிறார். ஆகவே இது யாரும் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, டிலே ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி பேச்சே கிடையாது. ஆகவே டெஃபினட்டா நாம எதிர்பார்த்த ஒன்றுதான். இன்னைக்கு கூட ஒரு வார்னு வந்ததுன்னா என்ன ஆகும், அதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் ரெடி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்களும், ஈவன் தமிழ்நாட்டுல, சென்னையில பல இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் நாம் பார்க்கும்பொழுது திரு மோடி அவர்கள் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். அது நடந்தது. அந்த விதத்துல பார்க்கும்போது மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் நாம் இன்னும் ஏமாந்து போனவர்கள், எப்பவுமே சமாதானத்தை பத்தி பேசிக் கொண்டிருப்பவர்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நமக்கு ஒரு நம்மளை தாக்குகின்றார்கள் என்றால் அதற்கு பதிலடி சரியான வகை நிலை கொடுப்போம் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்ற ஒரு செயலாக்கம் இது. அதனால மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த இதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியல. அதாவது இந்த மசூத் அசர் அவன் இறந்து போய் விட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருகின்றது. இல்ல, அவனுடைய ஃபேமிலியை சேர்ந்த ஒரு 10 பேர் தான் போயிருக்காங்க. அதாவது லக்ஷ்தீப் தொய்பா அந்த அமைப்பை சேர்த்தினுடைய தலைவர், அவர் தான் முக்கியமான கந்தஹார் அந்த விமான கடத்தல் நடந்தது. அது அந்த சமயத்துல இவனை நாம இந்தியாவுடைய பாதுகாப்புல இந்தியாவுடைய ஜெயில இருந்த ஆளர், அவனை நம்ம விடுவித்து அந்த கந்தஹார் பிரச்சனையை தீர்த்தோம். அதனால அப்போது அதற்கு முன்பே நாம் விளையாட்டி கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவிற்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த மசூத் அசர், அவனுடைய குடும்பம் அழிந்து போயிருக்கின்றது. ஆனால் அவன் போனானா அப்படிங்கிறது தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா அவன் தான் முக்கியமான சூத்திரதாரி அந்த பார்லிமெண்ட் அட்டாக், பம்பாயில நடந்த அந்த அட்டாக், அதுக்கும் புல்வாமா அட்டாக், இந்த எல்லாத்துக்கும் முக்கியமான காரணியாக இருப்பவன் அவன் தான். அதனால அவனையும் துல்லியமாக தாக்கி ஒழித்திருந்தால் மிகப்பெரிய அளவிற்கு நாம் மகிழ்ச்சி அடையலாம். ஆனா இது வரைக்கும் சரியான தரவுகள் நம்மகிட்ட இதுவரைக்கும் அந்த ரிலீஸ் பண்ணல, கிடைக்கல. எக்ஸாக்ட்லி இது வரைக்கும் நமக்கு தெரியல. அவனுடைய ஃபேமிலியை சேர்ந்த 10 பேர் தான் போயிருக்காங்கன்னு. அதே மாதிரி ஜெய்ஷ் முகமது அதனுடைய தலைவர், அமைப்பினுடைய தலைவர் யாக்கூப், அவன் போயிட்டாங்கிறது நன்றாக தெரிகின்றது. ஸோ யாக்கூப் போயிட்டாங்கன்னா அவனு ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதி, பாகிஸ்தான் இருந்து ஆபரேட் பண்ணக்கூடிய ஆளு. அவன் போய் சேர்ந்தது வரைக்கும் ரொம்ப நல்லது. ஆகவே இதெல்லாம் இட் இஸ் அ கிளியர் கட் மெசேஜ் டு பாகிஸ்தான். அதாவது நீங்க இந்த மாதிரி வாலாட்டிட்டு இருந்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டோம் நாம இந்தியா, நாம பதிலடி கொடுப்போம். அந்த பதிலடி என்பது ரொம்ப சாதாரணமாக இருக்காது. அது மிகப்பெரிய அளவிற்கு நேரடியாக எந்த இடத்துல இருந்து அந்த பிரச்சனைகள் உருவாகின்றனோ அந்த இடத்தையே நாங்க அழிப்போம் அப்படிங்கிறது அந்த 9 இடத்துல துல்லிய தாக்குதல், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு நடந்திருக்கின்றது. நான் உங்களுக்கு போன ஒரு முறை அதை பத்தி பேசும்போது சொன்னேன், ப்ளீஸ் மார்க் மை வேர்ட்ஸ் மேடம் சுகிதா, there is going to be another surgical strike அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன்.
அது போல இந்த 9 இடங்கள்ல எனக்கு நடந்திருக்கின்றது. அதுலதான் சார் ஒரு கேள்வி. இப்ப அதாவது இந்த தாக்குதல் நடந்த பெஹல்காம் தாக்குதல் நடந்த அடுத்த நாளே வந்து இந்தியா வந்து வர்த்தக தடை தொடங்கி நதிநீர் பங்கீடு தடை வரைக்கும் நம்மளுடைய ஒப்பந்தங்களை கடந்த கால வரலாற்றுல செய்யாத ஒன்றை, பல்வேறு கார்கில் போர்லாம் செய்யாத ஒன்று, சிந்து நதி ஒப்பந்தம் வரைக்கும் எல்லாத்தையும் தடை செய்து ரத்து செய்து அந்த பொருளாதார தடைகள் வரைக்கும் கொண்டு வந்து பல நடவடிக்கைகள் எடுத்தாங்க. ஆனால் அதை தாண்டி இப்ப நாம திரும்ப ரெட்டாலியேட், நாம பதிலடி கொடுக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு நகரும் பொழுது இது போரை நோக்கி நகர்ந்தால் இந்தியாவுடைய பொருளாதாரம் அல்லது உலக நாடுகளுடைய சப்போர்ட் ஆனது எப்படியா இருக்கும்? இன்னைக்கு உலக நாடு அதுக்கு தான் இந்த நாடுகள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கங்கிறத முன்னாடியே கேட்டேன். அப்ப அது எப்படியான ஒன்றா போகும்? இந்த சூழலில் நாம் அதை எப்படி கையாள்வோம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு இது காமன் பீப்புளுக்கு காலையிலேருந்து இருக்கிற ஒரு கேள்வி இல்லையா? ஆமா, ஒரு கவலையும் கூட. உண்மைதான். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நீங்க குறிப்பிட்டது போல அமெரிக்காவா இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், யுஏஇ இருக்கட்டும், இவரெல்லாம் நம்மள சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கின்றார்கள். நாம வந்து யார்கிட்டையும் நம்ம வம்புக்கு போறதில்லை, எந்த நாட்டு மீது சண்டைக்கு போவதில்லை. சமாதானத்தை விரும்புகின்ற நாடு இந்திய நாடு. எந்த நாட்டின் மீதும் நாம படையெடுத்தோம் என்று ஒரு விஷயத்தை கூட நீங்க சொல்ல முடியாது. யூ cannot cite even a single instance that India was the attacker. It has never done that. ஆகவே அட்டாக் பண்ணாத ஒரு நாட்டு மீது இந்த மாதிரி ஒரு மறைமுக தாக்குதல்லாம் நடந்ததுன்னா, நேரடியாக மோது போர் என்று வந்த போது 1965லயே அன்னைக்கு பாகிஸ்தான் ஒழிஞ்சு போயிருக்கும். அன்னைக்கு யுஎஸ்எஸ்ஆர் என்ற அந்த நாடு இருந்ததுனால அப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போக முடியல. அந்த சமயத்துல நம்முடைய நிலைமையும் சரியா இல்லை. நம்முடைய நாட்டினுடைய பொருளாதார நிலைமை, நிதி நிலைமை இதெல்லாம் சரியாக இல்லை. அதுக்கு அடுத்து 1971 இந்திரா காந்தி, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர், she has divided Pakistan into two. அதுக்கு நம்ம நிச்சயமாக அதை பத்தி பெருமைப்படணும். அதற்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட நேரடி சண்டையே கிடையாது. முன்னாடி நடந்தது 65. அதற்கு முன்பு முதல்ல ஒரு சண்டை பார்ட்டிஷன் ஆன பிறகு 71 ஃபுல் ஃபிளட்ஜ் சண்டை. அதற்கு பிறகெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூது போர் தான் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இவைகளெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொன்னா நாம இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக ஆகின்றது அப்படிங்கிறத நாம பார்க்கின்றோம். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணதுனால எல்லாம் முடிஞ்சு போயிடுமா, நீங்க போர் வராதா அப்படின்னு சொன்னா யாராலையும் கணிக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தான் அவங்க வந்து இப்ப அவங்களுடைய ஆர்மிக்கு ஃபுல் டிஃபென்ஸ் பீப்புளுக்கு ஃபுல் அத்தாரிட்டி கொடுத்தாங்க. யூ கேன் டேக் வாட் எவர் டெசிஷன் யூ வாட். ஆஃப்டர் ஆல் அது ஒண்ணு சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவங்கள்ட்ட தான் அந்த பவர்ஸ் தான் இருக்கு. அவர்கள் இப்ப இன்னைக்கு அவங்க எடுத்துட்டாங்க, கையில எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமா இது எந்த வகையில போகும். பொருளாதாரம் அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு சிறிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்பது உண்மை. ஆனால் மோது போர் என்று வரும்பொழுது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு வரும்பொழுது நிச்சயமாக அது பெரிய நஷ்டத்தை. இல்ல, பாகிஸ்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அங்க இருக்கக்கூடிய பொருளாதார நிலையில அவர்களும் வந்து ஒரு போரை இன்னைக்கு எதிர்கொள்ளுவாங்களா, இல்ல அவங்க போருக்கு தயாராவாங்களாங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. மதியம் அவங்களுடைய வெளியுறவுத்துறை செயலருடைய அவங்களுடைய அதிகாரப்பூர்வ தகவலே என்னவா இருக்கு அப்படின்னா, நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார், பீஸ்ஃபுல் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நகர்றாங்க. அதை நோக்கி இந்தியாவும் நகருமா? இது அடுத்த கட்டமா என்னவாக மாறும்? ஐ திங்க் பாகிஸ்தான் வந்து மோது போருக்கு தயாராக இல்லை. பீஸ்ஃபுல் டிஸ்கஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை இந்தியா வரவேற்கும். அது உண்மையான ஒரு நிலைப்பாடாக இருக்கணும். சும்மா இங்க பேசிட்டு பின்னாடி டெரரிஸ்ட் மூலமாக நம்ம நாட்டை டீஸ்டபிளைஸ் பண்ணலாம்னு பார்த்தாங்கன்னா அதற்கு தகுந்த நடவடிக்கை நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆகவே இப்ப வந்து பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் என்பது படுமோசமா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு இட் இஸ் கம்ப்ளீட்லி பேங்க்ரப்ட் கண்ட்ரி, ஒண்ணுமே இல்லாத கண்ட்ரி. அதை பத்தி இந்த ஓவைசி சொல்லும் பொழுது தட் இஸ் a failed state and it would create a problem for India. கண்டினியூஸா ப்ராப்ளத்தை கொண்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இட் இஸ் ஃபெயில். அவனுக்கு தோதும் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அங்க வந்து அந்த நாட்டுல அந்த அத்தகைய படு மோசமான பொருளாதார நிலைமை, எக்கனாமிக் சிச்சுவேஷன் இருக்கின்றது. அப்படிங்கும்போது அவனுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு அந்த குரோத மனப்பான்மை இருக்கேன். அதனால நம்மளை வந்து
பெரிய அளவிற்கு தாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கலாம். ஆனா அது முடியாது. பட் அதனால அவர்கள் ரியாலிட்டியை உணர்ந்து கொண்டு பீஸ்ஃபுல் டிஸ்கஷனோட ஒரு ஃபைனலா ஒரு நம்ம சண்டை வேண்டாம், சமாதானம் தேவை அப்படிங்கிற மாதிரி வந்தாங்கன்னா தட் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். அதை கடைபிடிக்கவும் வேண்டும். வெறும் கையெழுத்து போட்டுட்டு பிறகு நம்ம முதுகுல குத்துறது, இந்த கந்தகாரா இருக்கட்டும், பார்லிமெண்டா இருக்கட்டும், அல்லது பாம்பே விஷயமாக இருக்கட்டும், அல்ல புல்வாமா, ஊரி, இந்த மாதிரி ஏதாவது பெஹல்காம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது லிஸ்ட் போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி பின்னாடி முதுகுல குத்துற விவகாரங்கள்லாம் பண்ணினாங்கன்னா அது இயற்கை இயலாது. அதற்கு தகுந்த நடவடிக்கை இந்தியா மூலமாக எடுக்கப்படும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். கத்தாரி பிரைம் மினிஸ்டர் முகமது பின் அப்துல் ரஹ்மானி அல்தானி வந்து 2 தரப்புலையும் பேசியிருக்கிறார். மற்றவர்களெல்லாம் இந்தியா தரப்புல வெளியுறவுத்துறை செயலரோட பேசியிருக்கிறாங்க. இப்படியான செய்திகள் வருகிறது. நாங்கள் பாகிஸ்தானோடையும் பேசியிருக்கிறோம், இந்தியா கூடயும் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ யுஏஇ இதை எப்படி பார்க்கும், மிடில் ஈஸ்ட் எப்படி பார்க்கும், இந்தியாவுக்கான சப்போர்ட்டுங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக அதில் இருக்கு இல்லையா? அவர் சொல்லியிருக்கிறது ஃபுல் சப்போர்ட் ஃபார் ஆல் ரீஜனல் அண்ட் இன்டர்நேஷனல் எஃபோர்ட்ஸ் aimed at resolving outstanding issues between the two countries through dialogue and peacefulnு தான் சொல்றார். ஆனாலும் யுஏஇ, மிடில் ஈஸ்ட், இங்கிருந்து போயிருக்கு அங்க வேலை பார்க்கக்கூடியவர்கள், இது எல்லாமே இதை ஒட்டி அடுத்தடுத்த கேள்விகளா இருக்குது இல்ல? இல்ல, இந்த மாதிரி தான் பேசுவாங்க. எனி கண்ட்ரி. இப்ப யுஎஸ்ஏ பத்தி என்ன அவங்களுடைய நீங்க படிச்சு காமிச்சீங்க அந்த மெசேஜ் ஃப்ரம் யுஎஸ்ஏ. அது என்ன சொல்லி சண்டை போடுங்க என்ன சொல்றது, சமாதானமா போங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க, ஒரு பீஸ்ஃபுல் கோய் எக்ஸிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றது. எல்லாம் எந்த நாடா இருந்தாலும் யுஏஇயா இருக்கட்டும் அல்லது கல்ஃப் கண்ட்ரிஸ் எதுவாக இருக்கட்டும், நீங்க சண்டை போடுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆகவே இந்த சண்டையினால நிறைய பிரச்சனைகள் டைரக்டா இன்டைரக்டா உலகத்துக்கே ஏற்படும். ஆகவே இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடுதான் இந்த நாடுகள் எந்த நாடா இருந்தாலும் எடுக்கும் நான் உறுதியாக சொல்ல முடியும். ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கின்றேன். இன்னைக்கு நடந்த சமாச்சாரங்கள்